நேற்று சென்சர் ஆயிடுச்சு யூஸ் சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு. 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதம். அடுத்த வெள்ளிக்கிழமை. இது 7 நாள், இன்னும் 1 வாரம். வழக்கியனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய அந்த ஆதாரத்தோடு தான் அந்த படம் அப்படி நின்றுச்சு. மிக சரியான படம் பண்ணணுங்கிற பெரிய ஆசையை வந்து ஒவ்வொரு முறையும் மிக சரியான டைரக்டர்ஸ் கம்பெனியில் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. எனக்கு பெரிய ஒரு பதட்டத்தையும் அடுத்த கட்டமாக வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணுங்கிற பெரிய ஒரு கேட் அப்படி ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி பிரபு சாலமன்லாம் அவருடைய விசுவல்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து நான்லாம் இன்னும் எதுவுமே செய்யலைன்னு தோணுன அளவுக்கு எனக்கு இருக்குது. எதை செய்யணும் கூடிய சீக்கிரத்தில்ங்கிற மாதிரி தோணுது. வெறும் படம் பண்ணி அப்படியே அதுக்கான கைத்தட்டலையும் சந்தோஷத்தையும் மட்டும் வாங்கிட்டு ஓப்பி அடிக்கக்கூடாது. ரொம்ப மனசோட ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற மிகப்பெரிய நினைப்பை எனக்கு வந்து உண்மையிலேயே பிரபு சாலமன் ஏற்படுத்தியிருக்காரு. வேறு ஸ்டைலாக ஃபிலிம் நான் வேறு மாதிரி பண்ணாலும் சமீபத்தில் நம்ம சரவணன் கதை சொல்லி அசத்தும் போது சரி, பிரபு சாலமனுடைய விஷுவல்ஸ் பார்க்கும்போது சரி, வேறு ஏதாவது செய்யணும் நம்மளும் எனக்கு பெரிய என்னுடைய காலத்தை என்னுடைய இன்னொரு கட்டமாக என்னை நகர்த்திட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது எனக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரபாஸ் வந்து தெலுங்கு ஹீரோ. சமீபத்தில் வந்து இந்த படத்துக்காக ஆடியோ லான்ச் வந்து தெலுங்கில் பண்ணோம். நான் ஸ்பாட்டில் போய் பிரபாஸை வந்து வேறு விஷயத்துக்காக மீட் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ அவர் சொன்னார், துப்பாக்கி படம் பார்க்கறதுக்காக தென்காசியில் போய் படம் பார்த்தேன். அப்போ வந்து திடீர்னு இன்ட்ரோவில் ஒரு ட்ரெயிலர் வந்துச்சு யானை சத்தத்தோட. மொத்த தேட்டர் மிகப்பெரிய கிளாப்ஸ் அடிச்சது. அவர் ஷாக் ஆகிட்டாரா, என்ன காரணம், ஏன் இவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, இது யார், என்ன ஸ்பெஷல் இதுலன்னு கேட்டிருக்காரு. ஏன் இவ்வளோ பெரிய கிளாப்ஸ், அவர் யார், இந்த படம் என்ன, ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிவாஜி அவங்க பேரன் நடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாளாக வெளியில் வரும்போது சொல்லியிருக்காங்க, இந்த படத்துடைய பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. சின்னத்தம்பிக்கு பிறகு அவ்வளோ பெரிய ரீச் இந்த பாட்டு. அந்த பாட்டுக்காக தான் இந்த படம் அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெப்பம் வெளியில் அப்படி இருக்குது தேட்டர்ஸில். உங்கள் படம் எப்போ அப்படின்னு கேட்டு இந்த 3 மாதமா எல்லா தேட்டர்லேருந்தும் எல்லா சைட்லேருந்தும் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு லாஸ்ட் ரீலுக்கான ஒரு வேலை தான் இந்த படத்துக்கு. கொஞ்சம் நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையை கொஞ்சம் தள்ளி போட்டதுக்கு காரணம் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம பிரபு சாலமன் அவ்வளவு நுணுக்கி பார்த்துருக்காரு. இந்த படம் மிக முக்கியமான படமாக என்னுடைய லைஃப் லாங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் எடுத்ததுக்காக பெருசாக பெருமைப்படுறேன். இவங்க எல்லாரையும் நான் வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை, நான் இவங்களுக்கு இன்னும் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு நான் வந்து நிறைய பேசுகிறேன். இவங்களோட நான் எப்படி இந்த ஹீரோவும் சரி, மிகப்பெரிய பெருமை இந்த ஹீரோவை நாங்கள் வந்து சிவாஜி சார் பேரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த ஹீரோயின் இப்போ பயங்கர பெப்பி ஹீரோயின் ஆகிட்டாங்க. இங்கே கொத்தப்பா அந்த மூடு இல்லை. இப்போ சுந்தரபாண்டியனுக்கு பிறகு வேற தம்பி ராமையா சார் பற்றியெல்லாம் வந்து பெருசாக சொல்கிறாங்க படத்தில். இந்த படத்தை ரிலீஸ் இமான், யுவபாரதி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் மூலமாக ரிலீஸ் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு படம் கிடையாது ஞானவேல் சாரோட பண்ண போகிறது. இன்னும் நிறைய எங்களோட அப்படி ஒரு நட்பும் அன்பும் இருக்குது. அது கண்டினியூ ஆகும் சொல்லிக்கிட்டு மற்றவங்களை அவங்கள பேசுறதுக்காக நான் உட்காரேன். தேங்க்யூ.